கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம் ஒரு ஊக்கமான அதிகாலை ஜெபமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பற்றி எரிகிற அனுபவத்தை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரிகிற ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒபதியா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலைகளுமாய் இருப்பார்கள். ஓ மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்கள் நிச்சயமாய் அக்னி ஜுவாலையாய் இருப்பீர்கள். ஐயா, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றிருக்கிற நீங்கள் அக்னியும் யோசேப்பு வம்சத்தாராகிய மிகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிற நீங்கள் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திலே அற்புதமான ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்தில் கர்த்தர் வந்ததின் ஒரு பிரதானமான நோக்கம் என்னவென்றால், அக்னியை போட வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஐயா, அந்த அக்னி ஏன் பற்றி எரிய வேண்டும், ஏன் அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று கேட்டீர்களே. ஆனால் நிச்சயமாய் நீங்கள் நிச்சயமாய் பற்றி எரிகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். ஐயா, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், நான் தியானிக்கையில், வேதத்தை தியானிக்கையில் எனக்குள்ளே அனல் மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுதே ஐயா, ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வசனங்களை, அக்னியாய் இருக்கிற ஆவியும் அக்னியும் அனலுமாய் இருக்கிற அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே ஒரு அக்னி உண்டாகும். அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் உச்சரித்து ஜெபிக்கிற, அறிக்கையிட்டு ஜெபிக்கிற எல்லா வார்த்தைகளும் அக்னி பொறியாய் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த அக்னி நிச்சயமாய் அது என்ன செய்யுமா, ஏசா வம்சத்தாரை, அது வைக்கோல் திரும்பாய் இருக்கிற அவர்களை அது கொளுத்திவிடும். அவர்களில் மீதியாயிராதபடி உங்களை கெடுக்கிற, அழிக்க வருகிற எந்த சத்துருவின் ஆதிக்கங்களும் நிலை கொள்ளாதபடி, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சமூகத்திலே அவனுடைய கூடாரத்தின் மேல் நிலைத்திராதபடி இந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அது என்ன செய்யுமா, அது அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திற்கு புறம்பாய் இருக்கிறவர்களை, தேவ பிள்ளைகளுக்கு புறம்பாய் இருக்கிறவர்களை இந்த அக்கினி நிச்சயமாய் பட்சிக்கும், அது பட்டயமாய் நின்று சங்கரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் தான் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். ஐயா, சகரியா 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனலாய் இருக்கும்படியாய் ஐயா, கர்த்தர் பாருங்க, தேவ பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாகவும், அக்னி ஜுவாலையாகவும், தூதர்களை காற்றுகளாகவும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் உங்கள் மீது அவர் போடுகிற இந்த பரிசுத்த அக்னி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயரே உயரே பறக்கும்படியாய், கழுகுகளை போல புது பலன் அடைந்து பறக்கும்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை நடப்பிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அனல் குன்றிவிடாதபடி, ஆவியின் அபிஷேகம் குறைந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே பற்றி எரிகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே அனுதினமும் தேவ சமூகத்தில் வந்து ஒரு அனலோடு ஜெபிக்கிற, ஒரு அக்கினி அபிஷேகத்தோடு ஜெபிக்கிற, வேதத்தை தியானித்து அக்கினி அக்கினியாய் இருக்கிற, அக்கினியும் ஆவியுமாய் இருக்கிற, அக்கினியும் கண்மலையும் நொறுக்கும் சம்மட்டியுமாய் இருக்கிற தேவ வசனத்தோடு நீங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு தியானத்திலும் ஜபத்திலும் அக்கினி அனல் பெருகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கும், எந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை உயரே பறக்க செய்யும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த அனல் குன்றிவிடாதபடி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் நம்மை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அது போன்ற ஒரு சூழ்நிலை, அது போன்ற ஒரு தள்ளப்பட்ட அல்லது வாந்தி பண்ணி போடப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடி தேவ பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் அனலாய் அக்கினியாய் பற்றி எரிகிற அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் தைரியமாயிருங்கள். பாருங்கள், எந்த நெருப்பு காட்டை கொளுத்துவது போல, அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும், துன்மார்க்கர்களையும் பிசாசின் கிரியைகளையும் இந்த அக்கினி சுட்டரிக்கும். எல்லா மந்திர சாபங்கள், மந்திர சூனியங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கும்படியாய் ஒரு அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். எல்லா அந்தகார ஆவிகளும், எல்லா குட்டி சாத்தான்களின் ஆதிக்கங்களும், எல்லா பில்லி சூரிய மாந்திரீக வல்லமைகளின் ஆதிக்கங்களும் உங்கள் மீது பலன் செய்யாதபடி இந்த அக்கினி உங்களுக்குள்ளே, அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன, அக்கினியை போட்ட சர்வ வல்லவருடைய அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி பற்றி எரியும் பொழுது நிச்சயமாய் எல்லா மந்திர சூனியங்கள் மாந்திரகங்கள், எல்லா மந்திர சூனியங்கள் மாந்திரீகங்கள் அழிந்து போகும். பரம்பரை சாபத்திற்கு இடமே இராது. ஐயா, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை அக்னி மதிலாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையான அக்னி உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா ஆபத்துகளிலும், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து அது உங்களை பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, இஸ்ரவேலின் ஒளியானவர் நம்முடைய ஆண்டவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளிலே அவனுடைய சத்துருவின் எல்லா முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான மந்திர சூனியங்களும், உங்களுக்கு விரோதமாய் முச்செடிகளை போன்றும் நெருஞ்சில்களை போன்றும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அழிப்பதற்காய் சத்துரு செய்திருக்கிற எல்லா சதி மோசங்களிலும் இருந்து கர்த்தருடைய அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிகிற அந்த வல்லமையான அக்கினி பாதுகாக்கும். ஆதலினால் தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினி உங்களிலே அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தியானிக்கும் பொழுதும், ஜெபிக்கும் பொழுதும், வேதம் வாசிக்கும் பொழுதும், ஆராதனை செய்யும் பொழுதும் ஒரு அக்கினி அனலாய், அக்கினி பொறியாய், அக்கினி ஜுவாலையாய் நிற்கிற பிள்ளைகளை எந்த விதத்திலும் எந்த குட்டி சாத்தானும், நன்றாய் கவனியுங்கள், எந்த குட்டி சாத்தானோ அல்லது பிசாசின் தந்திரங்களோ அல்லது எந்த மாந்திரிகங்களின் வல்லமைகளோ அல்லது உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எந்த வசிய மருந்துகளோ அங்கே வேலை செய்ய முடியாது.
இயேசுவின் நாமத்தினாலே அந்த பற்றி எரிகிற அக்கினியினாலே எல்லாம் சுட்டெரிக்கப்படும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நிச்சயமாய் மலை போன்ற பிரச்சனைகள், மந்திர சூனியங்கள், மாந்திரீக கட்டுகள், எல்லா விதமான பாவ சாப கட்டுகள் உங்களுக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எங்கே எங்கே யார் யார் எதை புதைத்து வைத்தார்களோ எல்லாம் அக்கினியாய் அக்கினியாய் எரிந்து தளனாய் போய்விடும், சாம்பலாய் போய்விடும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஐயா, குடும்ப பிரச்சனைகளை அல்லது உங்கள் குடும்பத்திலே வருகிற பல்வேறு குழப்பங்களை, ஆபத்துகளை, சந்தேகங்களை, வெறுப்புகளை, திடீரென வருகின்ற பல்வேறு குழப்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும்படியாய், எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படும்படியாய், தப்பித்துக் கொள்ளப்படும்படியாய் இந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தரே விரும்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற அக்கினி பற்றி எரியட்டும். ஒரு சுட்டெரிப்பின் ஆவியாய், சுட்டெரிப்பின் ஆவியாய் எல்லா பலகீனங்களையும், வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகளையும் சுட்டெரிக்கிற அக்கினியாய் ஒரு அனல், ஒரு அக்கினி பற்றி எரியும்படியாய், ஓ குளோரி, இப்பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு அனல் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடைந்து போகும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாய் போகும்படியாய், ஓ தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே ஓ லார்ட், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா வசியங்கள், எல்லா சூனியங்கள், எல்லா விதமான தந்திரங்களும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் அழிந்து போகும்படியாய் எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே இந்த அபிஷேக அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி, ஓ லார்ட், இப்பொழுதே எங்களுக்குள்ளே பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்த அக்கினி ஐயா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நதி போல் புறப்படும்படியாய், அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடானு கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது என்று தரிசனம் கண்ட தானியேலின் தரிசனத்தை போன்று ஐயா அக்கினி நதி எங்களில் இருந்து புறப்படும்படியாய், அக்கினி நதி எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினிடம் இருந்து புறப்படும்படியாய், அது நதியாய் புறப்பட்டு போகும்படியாய், எங்கே எங்கே பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எங்கே எங்கே குடும்பத்தார் இருக்கிறார்களோ, எந்த வனாந்தரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடங்களிலே தங்கி தாபரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த அக்கினி, ஓ லார்ட், இந்த அக்கினி கடந்து செல்லும்படியாய், எங்கேயும் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்ப உறுப்பினருக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், எங்கோ இருக்கிற மனைவிக்கு விரோதமாய், குடும்பத்தாருக்கு விரோதமாய் எந்த சதியும் சூனியமும் நடக்காதபடி இந்த அக்கினி கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அக்கினி, ஓ லார்ட், அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி கடந்து செல்லும்படியாய் அது பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். மக்கா சந்து ரூபாரா சக்கா மாராதர போது ரூபக்கரா சந்து ருக்கபரதரபோ, ஒரு மகிமையான அக்கினி பற்றி எரியும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளும் நிர்மூலமாகும்படியாய் ஒரு மகிமையான அக்கினி பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஐயா, பேதுரு சொன்னது போலே 1 பேதுரு 4:12 சொல்லப்பட்டபடியே, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து இது ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள்.
என்று சொல்லப்பட்டபடியே ஐயா இன்னும் எங்கள் மத்தியிலே ஓ லார்ட் எங்களை சோதிக்கும்படியாய் பற்றி எரிகிற அக்கினி, ஓ லார்ட் அந்த அக்கினி எங்களை சோதிக்கும்படியாய், எங்களை உபத்திரவப்படுத்தும்படியாய், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆமென் சோதிக்கவும் உபத்திரவப்படுத்தவும் ஓ லார்ட் பற்றி எரிகிற அக்கினிகள் ஓ இயேசுவின் நாமத்தினாலே அணைந்து போகும்படியாய் மாரா சந்து ருக்கபரதரபோ துருபக்கரா சந்தரக்கபோ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் தெய்வமே இது போன்ற அக்கினியாய் பற்றி எரிகிற பாடுகளுக்கு மத்தியிலே ஓ லார்ட் நாங்கள் உம்முடைய பாடுகளுக்கு எங்கள் ஆண்டவருடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா எங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினி போன்ற பிரச்சனைகள் ஓ அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்ப முடியாததாய் பற்றி எரிகிற பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே ஜீவிதத்திலே பற்றி எரிகிற அக்கினியை போல் காணப்படுகிற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நாங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளிலே களி கூர்ந்து மகிழும்படியாய் என் தெய்வமே இப்படியாய் பற்றி எரிகிற அக்கினி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடி நின்று நிலைக்காதபடி இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மாறி போகும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுவதனால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி என் தெய்வமே ஐயா உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறவர்கள் காலையும் மாலையுமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் யோ நிச்சயமாய் காலகாலமாய் களி கூர்ந்து மகிழும்படியாய் நாங்கள் உம்முடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஓ எந்த காரியத்திலும் எங்கும் எதற்காகவும் பயப்படாதபடி எரிகோ கோட்டைகள் போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி ஐயா யோர்தானை போன்று ஓ பொங்கி பிரவாகம் எடுத்து வருகிற பிரச்சனைகளாய் பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்கள் வந்த பொழுதும் கடக்கவே முடியாத செங்கடலை போன்ற எத்தனையோ தடைகள் எங்களுக்கு முன்னால் ஓ நின்று கொண்டிருந்தாலும் என் தெய்வமே நீங்க சொன்னது போல அக்னியை போட வந்தேன், அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னது போலவே என் தெய்வமே இந்த அக்னி பற்றி எரியும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அக்னியாய் பற்றி எரிகிற ஒரு அபிஷேகம் எங்களை இன்னும் இன்னும் பலப்படுத்தும்படியாய் எரிகோ கோட்டைகளுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆர்ப்பரிக்கிறோம். எரிகோ கோட்டைகள் விழுந்து தரைமட்டமாகட்டும். ஐயா பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் விசுவாசத்தோடு யோர்தான் கரையிலே கால்களை வைத்த பொழுதே யோர்தான் இரண்டாய் பிரிந்து போனது போல இந்த ஊக்கமான அதிகாலை ஜெப வேளையிலே அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யோர்தானை போன்று அற்பு காலத்திலே பொங்கி பிரவாகம் எடுத்து வந்த யோர்தான் எப்படி பின்னிட்டு கடந்து சென்றதோ இரண்டாய் பிளந்து ஓடியதோ அதுபோலவே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள் ஆபத்துகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பின்னிட்டு ஓடும்படியாய் மராபரா சந்து ருக்கபரதரவோ நமரா சந்து ருக்கபரதரவோ கடந்து செல்ல முடியாத இடங்களை ஓ லார்ட் ஆசீர்வாதமும் ஐஸ்வரியமான இடங்களை பிள்ளைகளும் குடும்பமுமாய் ஊழியங்களும் தொழிலுமாய் பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாய் ஒரு அனுக்கிரகம் உண்டாகட்டும். மரா சந்து ருக்கபரதரவோ ஐயா இதுவரையிலும் கடக்க முடியாத செங்கடலை போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் எங்கள் நல்ல வாழ்க்கையை மறைத்துக் கொண்டிருக்கிறது, தடுத்துக் கொண்டிருக்கிறது. கடக்க முடியாதவர்களாய் ஓ முன்னேறி செல்ல முடியாதவர்களாய் கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே செங்கடல் இரண்டாக பிளந்தது போல் செங்கடல் இரண்டாக பிளக்கட்டும், வழி திறக்கட்டும். மரா சந்து ருக்கபரதரவோ அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் மரா சந்து ருக்கபரதரவோ தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஐயா ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது ஒரு புதிய அக்கினி விழு
விழுவதாக. ஓ, அக்கினியை போட வந்த நல்ல தெய்வம் ஒரு புதிய அக்கினியை போடும்படியாய் அது இப்பொழுதே இவர்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஐயா சொந்த ஜீவிதத்திலே இந்த அக்கினி பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இது அக்கினி இன்றே பற்றி எரியும்படியாய், ஒரு புதிய அக்கினி பற்றி எரியும்படியாய், எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரீகங்களும் எல்லா மந்திர சூனியங்களும் இன்றே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார ஆவிகளின் ஆதிக்கங்களும் அடங்கி போவதாக. உடைய பிள்ளைகள் ஆமென் புது பலன் அடைந்து ஐயா அக்கினி பற்றி 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 எரிய எரிய ஓ கபா சந்து ரூபாராதரபோ ஒரு கபரா சந்து ரூபாராதரபோ ஓ ரபரா சந்து ருக்கமராதரபோ. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது பலன் அடைவீர்கள். ஓ லார்ட், அந்த அக்கினி இறங்கட்டும், பற்றி எரியட்டும், நாங்கள் பலன் அடையும்படியாய் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரை பறக்கும்படியாய், உயரே உயரே பறக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கிரியைகளும் அழிந்து போகட்டும் இப்பொழுதே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்றும் ஐயா திருநெல்வேலி தென்காசி அருகில் உள்ள விகேபுரம் என்ற பகுதியிலே, விக்கிரமசிங்கபுரம் என்ற பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இன்றைய 2ஆம் நாள், நாளைய 3ஆம் நாள் திறந்தவெளி மைதான சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களுக்காய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆயிரமாக ஜனங்கள் வந்து கூடும்படியாய், ஓ லார்ட், அவர்கள் எல்லா வகையிலும் விடுதலை அடையும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து விடுதலை அடையும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஐயா, இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, தொடர்ந்து சலித்து போகாதபடி இந்த நல்ல சுவிசேஷத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா, இவர்கள் கையின் பிரயாசங்களும் தொழிலும் வேலையும் ஊழியமும் எல்லா மட்டத்திலும் இவர்கள் உயரே உயரே பறக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை தாங்கி தப்பிவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அக்கினி இது போன்ற ஜபத்தின் மூலமாய் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டிய வகையிலே தியானிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே பற்றி எரியும். இந்த ஜபத்திலே அக்கினி பற்றி எரியும் பொழுது உங்களுக்கு மேல் ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்கள் மீதோ உங்கள் குடும்பத்தின் மீதோ நிலைத்திராது. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அல்லது செய்யப்பட்ட சூனியங்கள் எல்லாம் தன்னாலே எரிந்து போகும். மாற்றமே இல்லை. நீங்கள் புது பலன் அடைந்து உயரே உயரே பறப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நமது சிவந்திபுரத்தில் சினோ டயூசுஸ் மற்றும் அப்பா போதகர் ஐக்கியம் அம்பை தாலுகா இணைந்து நடத்தும் மாபெரும் சுவிசேஷ சுகமளிக்கும் பெருவிழா 2025 நாள் 17, 18, 19 அக்டோபர் 2025. வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் தினமும் மாலை 6 மணி முதல். இடம் சிவந்திபுரம் நாடார் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானம். இந்த வல்லமையான சுவிசேஷ கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்கா தேசங்களிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடு அற்புத அடையாளங்களோடு சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாய் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள் வேதனை மறைவதையும், செவிடர்கள் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாயிருக்கிற தீராத தலைவலி, முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல், டஸ்ட் அலர்ஜி பிரச்சனைகள், பல காலமாயிருக்கிற தீராத வலிகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டுகள் மறைவதையும்
இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.